பாரதிராஜா சார் இல்ல, அவரோட உடல்நிலை கருதி நம்ம மலை மேல எல்லாம் அவரை ஏத்தி கொடுமைப்படுத்த வேண்டாம் அப்படின்னாரு. இந்த இததான் சொன்னாரு. அப்பா அப்பான்னு கூப்பிடுறோம், அவரை கூட்டிட்டு போய் இதுல எல்லாம் ஏத்த வேண்டாம். சரி, அப்பாவுக்கு பதிலா வேற ஒரு கேரக்டர் தேடுவோம் அப்படின்ற இடத்துல பெருசாச்சு ஸ்கேலா. சேது வந்தாரு, அவரை வச்சுட்டா. ஏன்னா வெற்றி எப்பவுமே சொல்றது அதுதான். கனிசாரை வந்து ஏதோ ஒரு படத்துக்கு சொன்னேன் நான், ஏன் இந்த படத்துல கனிசார் இல்ல அப்படின்னு, அசுரன்ல. அப்பா தான் சொன்னேன், என்ன ஜாக்சன் போன படத்துல இப்பதான் நேஷனல் அவார்டு வாங்கி கொடுத்துருக்கோம், அவரை கூட்டிட்டு வந்து ஒரே ஒரு சீன் போதும் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு மனசு வரல. அவங்களுக்கான தீனி போடுற மாதிரி இது இருந்தா கூப்பிடுவோம் அப்படின்னு. இப்ப இவரை கூட்டிட்டு வந்து வச்சுட்டு அவரால் தீனி போடாம இருக்க முடியல. அப்போ வந்து இப்போ வாத்தியார் கேரக்டர் பெருசா மாறுது. அங்க இருந்து தான் இந்த ஜேர்னி வந்து சின்ன படத்துல இருந்து அது என்ன ஆக போகுதுன்னு எங்களுக்கு தெரியாது. அவரும் வருவாரு, ஜாக்சன் இப்படி போய்கிட்டு இருக்கு, இதுக்கு கொஞ்சம் தேட ஆரம்பிச்சிருக்க ரிசர்ச்லன்னு எடுத்து கொடுப்பேன். இன்னும் கொஞ்சம் பெருசா வர மாதிரி இருக்குன்னாரு, அடுத்து எடுத்து கொடுப்போம். இப்படியே போயிட்டு இருந்துச்சு. விடுதலை 1 முடிச்சாச்சு. இப்போ 2 அப்படின்னா 2க்கான போர்ஷன் எடுத்து வச்சுட்டாரு. முக்கியமான நிகழ்வுகள்லாம் பதிவு பண்ணியாச்சு. பண்ணிட்டு இருக்கும்போது வந்து சொல்றாரு, ஜாக்சன் எனக்கு வாத்தியார் கேரக்டருக்கு வந்து அநேகமா ஜோடியா வந்து மஞ்சு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இது நம்ம முதல்ல பேசினதுல இருந்து வேற ஒரு புது கதை ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்ட்டு. ஆனா அந்த ஒரு டயலாக்கு வந்து அது தேவைப்பட்டுச்சு. அதுல அழகான ஒரு டயலாக் வச்சிருப்பாங்க. நம்மளை பார்த்து கேள்வி கேட்டுறாங்க, உங்களுக்கு என்னப்பா குடும்பமா குட்டியா, நீங்க பண்ணுவீங்க, நாங்க இதுல இறங்க முடியுமான்னு போது அப்ப அதை ஜஸ்டிஃபை பண்ணணும். குடும்பம் அதெல்லாம் இருந்தா செய்ய முடியாது அப்படின்ற இதை வந்து உடைக்கணும் அப்படின்னா அப்போ அந்த கேரக்டர் தேவைப்படுது. ஸோ கதை வந்து இப்படியா அப்படியே அதுக்கான விஷயத்த வந்து அழகா செதுக்கிட்டே போயிடுச்சு.